who said Jesus is God. Share and subscribe the Kingdom Ministry. இந்த உலகத்தை ஆளுகின்ற மந்திரியோ அல்லது முதலமைச்சரையோ பிரைம் மினிஸ்டரையோ தேர்ந்தெடுக்கும் போது கட்சியில் இருக்கிறவர்கள் எத்தனை புகழ்ச்சியாக அவர்களுடைய கட்சிகளை பற்றி பிரச்சாரம் செய்கிறார்கள். கேம்பெயின் அதை பற்றி விளம்பரம் செய்து அவர்கள் செய்த நல்ல காரியங்களை எல்லாம் சொல்லி மக்களிடம் ஓட்டு கேட்கிறார்கள். இந்த ஒரு தேசத்தை ஆளுகிறவர். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தையே படைத்தவர். அவருக்காக பேசுவதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் அறிவிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஒரு உண்மையான தெய்வம். இந்த உலகத்திலே வேறு தேவர்கள் இல்லை என்று அவரே சொல்லுகிறார். என்னை அல்லாமல் உங்களுக்கு வேறு தேவர்களை உண்டாக்க வேண்டாம். நானே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினேன். நானே மனுஷர்களை உண்டாக்கினேன். நானே சர்வ சிருஷ்டியும் உண்டாக்கினேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். அதை நிரூபித்தும் காண்பித்திருக்கிறார். உலகத்தையே படைத்த இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அவர்தான் உலகத்தை படைத்தார். அவர்தான் மனிதனை படைத்தார். அவர்தான் காற்றையும் கடலையும் மலைகளையும் குன்றுகளையும் செடிகளையும் மிருகங்களையும் அனைத்தையும் இயேசு கிறிஸ்து தான் படைத்தார். அதற்கு ஆதாரமான சில நிகழ்வுகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள். நம்ம வரலாற்றிலே எத்தனையோ வரலாறை பற்றி படித்திருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய வரலாறு நிரூபிக்கப்பட்ட ஒரு வரலாறு. ஏனால் காலம் சரித்திரமும் இரண்டாக பிரிக்கப்பட்டது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு என்று வரலாறே பிரிக்கப்பட்டது. ஒரு கட்டுக்கதை அல்ல, ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு கற்பனை கதையோ ஒரு மூவியோ டெலிவிஷன் சீரியலோ அல்ல. இவர் தான் இந்த உலகத்தை படைத்தார் என்பது என்ன ஆதாரம்? இயேசு கிறிஸ்து தான் மனிதனை படைத்தார். இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார். இயேசு கிறிஸ்து தான் இந்த மரம், செடி, கொடிகளை, மிருகங்களை உண்டாக்கினார் என்று என்ன ஆதாரம் என்று இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் கன்னியின் வயிற்றிலே பிறந்து வளர்ந்து அவர் நிரூபித்து காண்பித்திருக்கிறார். 2000 வருடங்களுக்கு முன்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றிலே பிறந்து அவர் வளர்ந்து அநேகரை சுகமாக்கி நானே தேவன் என்று அவர் சொல்லுகிறார். அவர் செய்கிற செயலிலே அவர் தேவன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறாயா என்று அவர் கேட்கிறார். நான் தான் இந்த உலகத்தை படைச்சேன்ப்பா. எப்படி சொல்ல முடியும்? கடல்ல போறாரு, கப்பல்ல போறாங்க, காற்று பலமா வீசுது, ஏசு நல்லா தூங்குறாரு. அவங்களுடைய சீஷர்களை சொல்றாங்க, நாங்கெல்லாம் சாவுறமே, காற்று கடல்லாம் பலமா அடித்து எங்களை சாகுடிக்கிறதே, நீங்க நல்லா தூங்குறீங்க, ஏந்திரிங்க ஆண்டவரே அப்படின்றாங்க. இவர் என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசிகளே என்றார். இயேசு கிறிஸ்து எதுவுமே பண்ணல, வார்த்தையில தான் இந்த உலகத்தையே உண்டாக்குனாரு. அந்த வார்த்தையே சொல்கிறார், ஏய் அமைதலாக இரு. காற்றும் கடலும் இவங்க படகுல போகும்போது மேலே தூக்கி 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 போடுது கடல் அலை போட்டு. ஏந்திரிச்சு இவர் நல்லா தூங்குறாருங்க. ஏந்திரிச்சு அழகாக சொல்கிறாரு, காற்றையும் கடலையும் பார்த்து ஏய் அமைதலாயிரு, பி சைலண்ட். அவ்வளோதாங்க, கடலும் காற்றும் அமைதலாயிடுச்சு. அவருடைய சத்தத்துக்கு காற்றும் கடலும் அந்த அலைகளும் கீழ்ப்படுகிறது. அப்போ யார் இந்த கடலையும் காற்றையும் கண்டுபிடிச்சிருப்பா? அது யார் உருவாக்கியிருப்பா? உருவாக்கினவருடைய சத்தத்திற்கு தானே இயற்கை கேட்க முடியும். படைத்தவருடைய சத்தம் கேட்கப்பட்டது. என்றைக்கு ஒரு நாள் தண்ணீரெல்லாம் ஒரு இடத்துல போய் சேர் என்று அவர் கட்டளையிட்டாரோ அதை போல அந்த வார்த்தை மீண்டும் கேட்கிறதே என்று சொல்லி காற்றும் கடலும் மிகுந்த சைலண்ட் ஆகி அதுக்கப்புறம் போட்டை யாருமே ஓட்டலையாம். அந்த போட்டை அவங்க போகிற இடத்துக்கே தானாக போயிடுச்சான். எவ்வளோ ஒரு மகத்துவம், எவ்வளோ ஒரு வல்லமை. இப்போ 800 கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களே, யாருன்னா போய் காற்றையும் கடலையும் அதட்ட முடியுமா? எத்தனை மந்திரவாதிகள், எத்தனை சூனியக்காரர்கள், எத்தனையோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெஜிஷியன்ஸ்லாம் இருக்காங்க. காற்றையும் கடலையும் போய் அதட்ட முடியுமா? முடியாது. ஏன்னா அதை படைத்தவருக்கு தான் அந்த இயற்கைக்கு தெரிகிறது. இயேசு கிறிஸ்து தான் படைத்தார். இந்த உலகத்தை படைத்தவருக்கு தானே இயற்கை கீழ்ப்படியும். அப்போ நிரூபிக்கப்பட்டதா? இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தை படைத்தார் என்பது. காற்று, கடல், சமுத்திரம், அலைகள் எல்லாம் அவருக்கு கீழ்ப்படியுது. தண்ணி மேலே நடந்து போகிறாருங்க. ஒரு நாள் யாருன்னா நடக்க முடியுமா? தண்ணி மேலே போகிற இடத்துக்கே தானாக போயிடுச்சான். எவ்வளோ ஒரு மகத்துவம், எவ்வளோ ஒரு வல்லமை. இவரை வணங்குவதிலே
இவரை பற்றி பேசுவதிலே நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். அது மாத்திரம் இல்லைங்க, அத்தி மரத்தை பார்த்து சபிக்கிறார். அந்த நேரத்தில் அத்தி மரத்தில் பழமே இல்லை. அப்போ வேரோடு பட்டுப்போ என்று சபிக்கிறார். இவங்க போயிட்டு வர்றதுக்குள்ளே அத்தி மரம் வேரோடு பட்டு போயிடுச்சு, காஞ்சி போயிடுச்சு. அப்போ மரத்துக்கு இவர் யார் என்பதை தெரிகிறது. ஒரு நாள் சீஷர்கள் மீனெல்லாம் பிடிக்க போகும்போது ஒரு மீன் கூட மாட்டலைங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த பக்கம் வலையை போடு அப்படின்றார். அவ்வளோதாங்க, வலை ஃபுல்லாக மீன். ஏதோ 154 மீனோ என்ன பிடிச்சாங்களாம். பெரிய பெரிய மீனாக வலையை கிழிஞ்சிடுமா, அவ்வளோ மீன் பிடிச்சாங்களாம். நைட்டெல்லாம் தண்டு வலிச்சேன். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, சரி நீங்கள் சொல்கிறீங்க, நான் செய்கிறேன். அப்போ மீனெல்லாம் போய் வலைய உள்ள போயிடுது. எவ்வளோ பெரிய அற்புதமான இயேசு கிறிஸ்து பாருங்களேன். இப்போ மனிதனை படைத்தார் என்பது என்ன ஆதாரம் என்றால், பிறவி குருடங்க, கண்ணே தெரியாது, குழந்தையிலேருந்து கண்ணு தெரியாது. அவனை தொட்டு பூமியிலேருந்து அந்த மண்ணை எடுத்து அவர் எச்சை துப்பி சேற்று உண்டாக்குறார். இப்போ ஆதியில் தேவனாகி கர்த்தர் மனுஷனை பூமியில் மண் எடுத்து தான் செஞ்சார். அவருடைய சுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மானா. அதே ஃபார்முலா தாங்க யூஸ் பண்ணியிருக்காரு. நல்லா மண்ணை எடுத்து குழைச்சி கண்ணில் தடவி போப்பா அந்த குளத்தில் போய் கழுவுனோடனே சுகமாயிடுச்சு, கண்ணு தெரிஞ்சிச்சு. கண்ணு தெரியாத பிறவி குருடனை போய் தொட்டு சுகமாக்குகிறார். பிறவி குருடனை தொட்டு சுகமாக்க முடியுமா? ஒரு நிமிடத்தில் யாருக்காவது இந்த உலகத்தில் 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள். யாராவது ஒருவர் போய் கண்ணு தெரியாத குருடனை போய் சுகமாக்க முடியுமா? கை இல்லாதவனுக்கு கையை சுகமாக்குகிறார். 12 வருஷமாய் இரத்தப்போக்கினால் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் ஆஸ்தியெல்லாம் விற்று வைத்தியத்துக்கு செலவு பண்ணிட்டான். பணமே இல்லை. அவள் வஸ்திரத்தை, இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமானார். மரண வீட்டுக்கு போகிறாரு. அந்த மரணமான பெண்ணை எழுப்புறாரு. குஷ்டரோகங்க, குஷ்டரோகத்தை இப்போ வரைக்கும் யாராலையும் சுகமாக்க முடியாதுங்க. அவர் போய் தொடுறாருங்க, சுகமாயிடுது. செத்து போனால் 4 நாள் ஆச்சுங்க. அவருடைய நண்பர் லாசரு போய் கல்லறையில் போயிட்டு, லாசரு வெளியே வாப்பா அப்படின்றார். போனால் ஏஞ்சி வெளியே வந்துடுங்க. அந்த பிணத்திற்கும் இயேசு கிறிஸ்து தேவன் என்ற சத்தம் கேட்கப்படுகிறது. பிணத்திற்கு கூட தெரியுதுங்க இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்று. வியாதிக்கு தெரிகிறது இயேசு தான் தெய்வம் என்று. பிசாசு பிடித்து கல்லறையில் எல்லாரையும் ஒரு வழி பண்ணிட்டு இருந்தவனை அப்பால் இப்போ பிசாசு என்று சொல்கிறார். பிசாசு இயேசுக்கு கீழ்ப்படுது. ராவெல்லாம் மீன் பிடிச்சி மீன் கிடைக்கல. இந்த பக்கம் வலையை போடுங்கன்றாரு. வலை ஃபுல்லாக மீன். அப்போ மீனும் கீழ்ப்படிதா. அத்தி மரத்தை பார்த்து சபிக்கிறார். அத்தி மரம் உடனே பட்டு போகிறது. அப்போ மரத்துக்கு கடவுள் யார் என்பது தெரிகிறது, மீனுக்கு யார் என்பது தெரிகிறது. மனிதனுக்குள் இருக்கிற வியாதிகள் தேவனுடைய வார்த்தைக்கு, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. உங்களுடைய பாஷையில் சொல்லப்போனால் சாமி சொன்ன உடனே கீழ்ப்படுது. சாமி, கடவுள் சொல்கிற தெய்வம் சாமி, கர்த்தர், நாங்கள் கர்த்தர் ஆண்டவர் என்று சொல்லுகிறோம். அவர் தான் படைத்தார் என்று நிரூபிக்கப்படுகிறதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போது ஒரு கார் மெக்கானிக் கிட்ட போயிட்டு, ஜாக்வார் கார், அந்த மெக்கானிக் ஷெட்டில் போய் நீங்கள் விட்டிங்கன்னா தான் அதனுடைய தன்மையும் அதனுடைய டெக்னாலஜியை பற்றி அவனுக்கு தெரியும். அம்பாஸ்டர் கார்கிட்ட போய் ரிப்பேர் பண்ணுறவங்ககிட்ட போய் போனால் கூட அது தெரியாது. பைக் மெக்கானிக் கிட்ட போனீங்கன்னா தெரியாது. எல்லாருக்கும் தெரிகிறது இயேசுதான் தெய்வம் என்று. ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த வேத பாரகருக்கும் பரிசேயருக்கும் அவர் சொல்கிறாரு, நான் தேவனுடைய குமாரன், நான் தேவனிடத்திலிருந்து வந்தவன், கன்னியின் வயிற்றில் பிறந்தார். கன்னியின் வயிற்றில் யாருன்னா பிறக்க முடியுமா? இந்த உலகத்தில் யாருக்கனா அந்த மாதிரி ஒரு அதிசயம் நடக்க முடியுமா? முடியாது. அவ்வளோ கன்னியின் வயிற்றில் பிறக்கிறார்.
அது எப்படி பறக்கிறாருன்னு எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு தெளிவாக தேவதூதன் வந்து சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடும், அப்பொழுது உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது. இதோ உலகத்துக்கும் அனைத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். இதோ சகல பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு யோவான் ஸ்நானகன் சொல்றார். உலகத்தில் இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு யோவான் ஸ்நானகன் சொல்றார். உலகத்தில் இருக்கிற பாவத்தை எல்லாம் அவர் மேலே சுமந்து தீர்க்கிறோம். இப்போது இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக அநேகர் பாவம் செய்தவொடனே என்ன அதுக்கு பரிகாரம்னா, போய் ஒரு ஆடு மாடு இல்லை புறா எதனா வந்து பலி செலுத்தணும். இதுதான் அந்த காலத்தினுடைய ஃபார்முலா. இப்பொழுது 800 கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். 800 கோடி இயேசு கிறிஸ்து வராமல் இருந்திருந்தால் 800 கோடி ஆடுகள் இன்னத்துக்கு பலியாகிருக்கும். 800 கோடி மாடுகள் புறாக்கள் எது கிடைக்குதோ பலியாகிருக்கும். அது இல்லாமல் நரபலி வேற கொடுத்துருப்பாங்க. மனுஷனையே பிடிச்சி எதுவுமே கிடைக்கலன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, அவன் பாவத்தை போகிறதுக்கு மனுஷனே பிடிச்சி பலி கொடுத்துருப்பான். அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோமே, நம்ம நிறைய பேர் மாட்டியிருக்காங்களே. அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து தன்னையே மனுஷனுடைய பாவத்திற்காக அவரையே பலி கொடுக்கிறார். அவரே பலி கொடுக்கிறார். அதான் பலி ஆடு, அவர் தான் பலி. இப்போ இவனுங்களாம் பிடிச்சி அடித்து சாவடிக்க முடியாது. ஏன்னா கண்ணியின் வயிற்றிலேருந்து பிறந்தவர், ஆவியினாலே நிரப்பப்பட்டு பிறந்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு கர்ப்பவதமாகி அவர் பிறந்திருக்கிறாரு. அவரை எப்படி சாவடிக்க முடியும்? அதனால தான் சிலுவையில் இருக்கும்போது, பிதாவே என் ஆவி உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இவரே தான் உயிரை கொடுக்குறார். இல்லைன்னா அவர் உயிர் போயிருக்காது. யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது. நிறைய வாட்டி அவரை பிடிக்க வந்தாங்க, நிறைய வாட்டி அவரை சாவடிக்கிறதுக்கு மலையில் இருந்தெல்லாம் மறைஞ்சிட்டார். யாருன்னா மறைய முடியுமா? உங்களால் யாருன்னா 800 கோடி மக்கள் இருக்கீங்களே, யாருன்னா மறைஞ்சி போக முடியுமா? அப்போது இவ்வளவும் பண்ணியும் இவர் தான் தேவனா, இவர் தான் ரட்சகரா, இவர் தான் மேசியாவா? ஆனால் மனிதனுக்கு தெரியவில்லை. அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்கிறேன். இவர் தான் தேவனாகிய கர்த்தர். நம்முடைய பாவங்களையும் நம்மளுடைய நோய்களையும் அவர் சிலுவையில் மேல் சுமந்தார். அதுதான் அவருடைய இரத்தத்தினாலே சகல பாவங்களும் நீக்கப்படுகிறது. அவர் சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார்,